Good morning students. Name number 3rd standard social பார்க்கணும். social 3rd lesson. 3rd lesson ஓட நேம் என்ன அப்படின்னா பஞ்சாயத். ஓகேவா? அதுக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. நோ அபவுட் ஒரு பஞ்சாயத் சிஸ்டம். அது பஞ்சாயத் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். தென் அண்டர்ஸ்டாண்ட் த பஞ்சாயத் provides the basic facilities to the village people. அதாவது பஞ்சாயத்தில் இருந்து வில்லேஜ் பீப்புளுக்கு என்ன மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் நோ அபவுட் த டியூட்டிஸ் ஆஃப் கிராம் சபா. அதாவது கிராம சபை கூட்டம் கேள்விப்பட்டீங்களா தமிழில்? அந்த கிராம் சபானால என்ன மாதிரி அதோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் வாட் அபவுட் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அவங்க எப்படி கிராம பஞ்சாயத்தில் அவங்க வந்து தன்னோட தேவைகளை பஞ்சாயத்து மூலமாக பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க. பிக்சர் பார்க்கும்போது தெரியுது ஒரு கிராம பகுதியை வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. அப்போ கிராம பகுதியில் என்ன இருக்கும்? பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. தண்டோரா அனௌன்ஸ்மெண்ட். A special Gram Sabha meeting will be held on the occasion of Independence Day. All the villagers are requested to participate. தண்டோரா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு. என்ன பண்ணுறாரு? ஒரு ட்ரம் மாதிரி கழுத்தில் தொங்க வச்சிருக்காரு. 2 குச்சி வச்சு அதை அடிக்கிறாரு. அடிச்சுட்டு என்ன சொல்றாரு? ஒரு ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங் வந்து நடக்க போகுது. எப்போ அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு ஒரு சிறப்பு கிராம சபை கூட்டம் வந்து நடக்க போகுது. இந்த ஊரில் இருக்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம்? தாழ்மையோட நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஓகேவா? ஆஃப்டர் ஹியரிங் த அனௌன்ஸ்மெண்ட் இனியன் rushes towards his home. அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுன்னா அந்த இனியன் அந்த பையன் என்ன பண்ணுறான்? வேகமாக இடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு ஓடுறான். ஓகேவா? கூட்டமாக என்ன கேட்குறான்? கிழந்து கூட்டத்தை அப்படி தள்ளிட்டு அப்படி இடிச்சுட்டு அவன் ஓடுறான் அவன் வீட்டுக்கு. இனியன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், டேட் வாட் டிட் த தண்டோரா அனௌன்ஸ்மெண்ட் சே? என்ன சொல்கிறாங்க அந்த தண்டோரா அனௌன்ஸ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, he announced that the special Gram Sabha meeting would be held on the occasion of Independence Day. அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நம்மளோட கிராமத்தில் கிராம சபை கூட்டம் வந்து நடக்க போகுது. அதை பற்றி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க தண்டோராவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் கேட்குறான், வாட் இஸ் கிராம் சபா மீட்டிங்? வாட் வில் தே டூ இன் த மீட்டிங்? கிராம் சபா கூட்டம்னா என்ன? அங்கே அப்படி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்குறான். அது ரொம்ப பதில் சொல்கிறாங்க, people of our village gather together and discuss about the roles of பஞ்சாயத்து போர்டு. அதாவது நம்ம ஊர் மக்கள் நம்ம கிராமத்தில் மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம பஞ்சாயத்து நம்மளோட ஊருக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஏன்னு சொல்கிறான், ஓ ஐ சி வாட் இஸ் பஞ்சாயத்து போர்டு? பஞ்சாயத்து போர்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க பாருங்க, ஐ எம் so glad you asked. அதாவது நீ கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். let me tell about the பஞ்சாயத்து. அவனுக்கு வந்து பஞ்சாயத்து பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ours is the vast country. நம்மளோட எப்படி ஒரு சின்ன நாடு கிடையாது, நம்மளோட வந்து ஒரு பெரிய நாடு. it has towns and villages. வந்து சிட்டிஸ் மட்டும் இல்லை, சின்ன சின்ன டவுன் வில்லேஜஸ் எல்லாமே இருக்குது. therefore many பஞ்சாயத்து must exist. அதனால தான் நிறைய பஞ்சாயத்து கூட இருக்குது. பஞ்சாயத்துனா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது. வில்லேஜ் பஞ்சாயத்து இஸ் த ரூல்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துலாம் எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அப்படின்ற அந்த சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இந்த பஞ்சாயத்து எல்லாமே நடக்குது. இட் ப்ரொவைட் த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் த வில்லேஜ் பீப்புள். இந்த கிராம சபை கூட்டம் மூலமாக கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அதாவது தண்ணி, ரோடு, கரண்ட், அந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The 73rd Constitutional Amendment Act was passed by the Parliament in April 1933. அதாவது இந்த 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணாங்க? இந்த கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறத 1993 என்ன பண்ணாங்க? பார்லிமெண்ட்டில் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் features this 3-tier system of panchayat. Panchayat has been set in every village with 500 people and above. இந்த பஞ்சாயத்து வந்து ஒவ்வொரு கிராமத்துலையும் 500லேருந்து அதுக்கு மேலே இருக்க மக்களுக்கு வந்து இருக்கிற கிராமத்தை வந்து இந்த பஞ்சாயத்து வந்து செல்லுபடி ஆகும். அதாவது இந்த பஞ்சாயத்து வந்து அங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க நமக்கு ஒரு டயக்ராம் கொடுக்குறாங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கலர்ஸ்
ஒரு ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூ கலர் பாருங்களேன், டிஸ்ட்ரிக்ட் லெவல், அந்த ப்ளூ கலர்னால இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல், அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க பஞ்சாயத்து எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ளூ கலரில் இருக்க மார்க்கில் கொண்டு வராங்க. அது என்ன சொல்லுவாங்க, ஜில்லா பரிஷத் அப்படின்ற பேரில் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. தென் பாருங்க, ரெட் லெவல் சாரி பிளாக் லெவல், பிளாக் BLOCK பிளாக் லெவல் என்ன சொல்லுவாங்க, பஞ்சாயத்து யூனியன். அதாவது பஞ்சாயத்து ஒரு கிராமம், அதோட கிராம சபையில் நடக்கிற ஒரு பஞ்சாயத்து யூனியன்னா சம் செட் ஆஃப் பஞ்சாயத்து, சில பஞ்சாயத்து சேர்ந்தது பஞ்சாயத்து யூனியன். இது என்ன சொல்லுவாங்க, மேண்டல் பரிஷத் ஆர் பஞ்சாயத்து சமிதி சொல்லுவாங்க. சரி, லாஸ்ட் ஒன்று இருக்கு, அந்த ரெட் கலர் இதை பேஸ் பண்ணுது அப்படின்னா வில்லேஜ் லெவல்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துனா அந்த ஒரு கிராமத்தை மட்டுமே பேஸ் பண்ணி நடக்கிறது தான் சொல்லுவாங்க கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஏன் கேட்டீங்கன்னா that who are all the members of village பஞ்சாயத்து, யாரெல்லாம் வந்து அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து மெம்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது there are 12,620 கிராம பஞ்சாயத்து தமிழ்நாடு சொல்ல கொடுத்துருக்காங்க. There is a president, head of the panchayat and vice presidents along with ward members 6 to 15. அதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஹெட்டா யார் இருப்பா, பிரசிடென்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 6லேருந்து 15 வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. 6லேருந்து 15 வார்டு மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அது 7 வார்டு மெம்பராக இருக்கலாம், 8 வார்டு மெம்பராக இருக்கலாம், 14 வார்டு மெம்பராக இருக்கலாம், 15ஆகவும் இருக்கலாம். ஆனால் 6க்கு மேலே 15க்குள்ள வார்டு மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் கேட்குறான், ஹவு த பஞ்சாயத்து மெம்பர்ஸ் ஆர் செலக்டட், இந்த பஞ்சாயத்து மெம்பர்ஸ்லாம் எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, village people select the president and members through the election. There is one election every 5 years. அதாவது இந்த பிரசிடென்ட்டையும் வார்டு மெம்பர்ஸையும் வைஸ் பிரசிடென்ட் எல்லாத்தையும் யாரும் செலக்ட் பண்ணுறா, மக்கள் தான் எலெக்ஷன் சிஸ்டம் மூலமாக ஓட் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இவங்களோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. The term Gram Swaraj was first introduced by மகாத்மா காந்தி கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கிராம பஞ்சாயத்தை யார் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா அப்படின்னா மகாத்மா காந்தி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, கிராம பஞ்சாயத்துல இவர் தான் பிரசிடென்ட், இவங்க என்ன பண்றாங்க வைஸ் பிரசிடென்ட். அவங்க என்ன பண்றாங்க, மக்கள் கிட்ட எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களோட நிறைகள் என்ன, குறைகள் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன அப்படின்றத பேசி விவாதம் பண்றாங்க. ஓகேவா, லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. The Uttarakhand rule inscription in Kanchipuram indicate that Chola kingdom followed by Kudavolai method to elect candidates of village administration. அதாவது இப்போ நம்ம எப்படி ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த ஏன்ஷியன்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குட ஓலை முறை அப்படின்றது மூலமா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட கேண்டிடேட்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கீழே குட ஓலை முறை அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. குட ஓலை இஸ் த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன். இது வந்து எலெக்ஷனோட ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். வில்லேஜ் பீப்புள் கேதர் அண்ட் ரைட் அ நேம் டு ப்ரிஃபர் கேண்டிடேட்ஸ் இன் palm leaves and kept in the mud pond called kudam. The candidate have maximum number of leaves would be elected. இப்போ ஒரு குடமொழிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம போய் மிஷினை ப்ரெஸ் பண்ணி ஓட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பண ஓலையில அவங்க யார் வந்து அவங்களோட பிரசிடென்ட்டாக வரணும் அப்படின்றத முடிவு பண்ணி அந்த இலையில எழுதி அதை ஒரு மண்பானைக்குள்ள போட்டுருவாங்க. யாரோட பேர் வந்து அதில் அதிகமாக இருக்கும் அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க பிரசிடென்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அது அந்த பிக்சர் பார்த்தா தெரியுதா, அவங்க ஏதோ ஒரு பேரை எழுதி அந்த படத்துக்குள்ள போட்டுருவாங்க. அடுத்தது பாருங்க, கேட்குறான், வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் தீஸ் மெம்பர்ஸ், இவங்களுக்குலாம் என்னதான் வேலை, அவங்களோட கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்குறான். அப்பா சொல்றாங்க, their duties is provide basic needs of village. அவங்களோட வேலை என்னதான், நம்ம கிராம மக்களோட பேசிக்கான எல்லா தேவைகளையும் வந்து என்ன பண்ணணும், அவங்க நிறைவேற்றி தரணும். The obligatory functions of panchayats are, அவங்களோட முக்கியமான ஆப்ளிகேஷன்ஸ் வேலை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா providing electricity and maintaining street lights. கரண்ட் கரெக்டாக அவங்க கொடுக்கணும். தென் என்ன பண்ணணும், ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் கரெக்டாக அவங்க வந்து என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வில்லேஜ் வெல்ஸ், கிணறு தோண்டி அதை என்ன பண்ணணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர், அது என்ன பண்ணணும், குடிநீர் வந்து சப்ளை பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ் அண்ட் மெயின்டைன், ரோடு போட்டு கொடுக்கணும், அந்த ரோடு என்ன பண்ணுவாங்க மெயின்டைனும் பண்ணணும். செட்டிங் அப் சேவேஜ் சேர்னா இந்த சாக்கடை திட்டம் பார்த்தீங்களா, தண்ணி கண்டத்தில் விடாமல் கரெக்டாக கால்வாயில் வந்து சேர்க்குறது, அந்த மாதிரி
சர்வீஸ் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணணும் செட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்மால் பிரிட்ஜஸ், கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும், குளம் இருக்கும், ஓடைகள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும் கரெக்டாக இந்த போகிற அந்த பக்கம் போகிறதுக்கான பிரிட்ஜஸ்லாம் அவங்க வந்து கட்டி கொடுக்கணும். சின்ன சின்ன பிரிட்ஜஸ்லாம் வந்து என்ன பண்ணணும் கட்டி கொடுக்கணும். ப்ரிப்பேரிங் பிரைமரி ஸ்கூல் பில்டிங்ஸ், ரிப்பேரிங், அதாவது எல்லாத்துலேயும் ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூல் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் யாரெல்லாம் பராமரிக்கணும், இந்த பஞ்சாயத்து தான் வந்து பராமரிக்கணும். ப்ரொவைடிங் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ், தூய்மையாக வச்சுக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் there are doing so much work, but to do the work they need a lot of money. What will they do for the money? அவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்களா, ஆனால் அந்த வேலை செய்கிறதுலாம் அதிகமான பணம் தேவைப்படுமே, இந்த பணத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க பாருங்க, central and state government provide money to the panchayat, we pay taxes to panchayat use this money for development of the village. அதாவது ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டின் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க ஒதுக்கிடுவாங்க. அந்த பணம் மட்டும் இல்லாமல் மக்கள் பே பண்ணுற வரி பணம், அதாவது அந்தந்த கிராமத்தில் வசூல் பண்ணுற வீட்டு வரி, தண்ணீர் வரி, சாலை வரி, இந்த மாதிரி வரி மூலமாக வர பணத்தை தான் என்ன பண்ணுவாங்க அந்த வில்லேஜோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாரு. கலெக்டிங் டேக்ஸ் இஸ் ஆப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து, அதாவது இந்த மாதிரி வரி கலெக்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான வேலை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தே டூ சம் டிஸ்டேஷனரி ஃபங்க்ஷன்ஸ் டூ ஆஸ், இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணுறாங்க. பிளான்டிங் ட்ரீஸ் இன் தேர் சைட்ஸ் ஆஃப் ரோடு, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அவங்க ரோடோட ரெண்டு பக்கம் மரங்கள் நட்டு வைக்கிறாங்க. செட்டிங் ஆஃப் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் மார்க்கெட்ஸ், அதாவது மார்க்கெட்ஸை வந்து செட் பண்ணி அதை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது யார் தான் பண்ணுறா பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்க. செட்டிங் ஆஃப் த கார்டன்ஸ், தோட்டங்கள் அமைக்கிறது. எஸ்டாப்ளிஷிங் பேசஞ்சர் லாட்ஜிங், வந்து போகிற அதாவது பயணிகள் வந்து போகிறதுக்கு தங்குறதுக்கான இடங்கள் பண்ணுறாங்க. பயணியர் நிலப்படையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பஸ் ஏதாவது அவ்வளோ இடத்துல பிடிக்கும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. பசங்க விளையாடுறதுக்கு தேவையான பிளே கிரவுண்டை ரெடி பண்ணி அதை அவங்க மெயின்டைன் பண்ணுறது. லைப்ரரி கட்டுறது. இன்ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன், படிக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறது. வில்லேஜில் நடக்கக்கூடிய பண்டிகைகளை கொண்டு ஆர்கனைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜை சுத்தமாக வச்சுக்கிறது. இந்த மாதிரி எல்லா வேலையும் யார் தான் பண்ணுறா அப்படின்னா பஞ்சாயத்துலேருந்து தான் பண்ணுறாங்க. அங்கே திங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வேறு லைப்ரரி இன் வில்லேஜ், உங்களோட வில்லேஜில் லைப்ரரி இருக்கா, உங்களோட வில்லேஜில் பார்க் இருக்கா, பிளே கிரவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யோசிச்சு பார்க்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் லைப்ரரி நம்ம ஏரியாவில் இருக்குது, கரெக்ட் நம்ம ஏரியாவில் ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது கவர்மெண்ட்டோடது, அந்த மாதிரி இருக்கா அவங்க ஏரியாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திங்க் பண்ண சொன்னாங்க. அடுத்தது பாருங்க டேக்ஸ் பற்றி கொடுத்தாங்க. என்னென்ன டேக்ஸ் இருக்குது கிராம பஞ்சாயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதாவது சொத்து வரி. ப்ரொஃபஷனல் டேக்ஸ், அதாவது தொழில்முறை, அதாவது அவங்க பார்க்குற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வரி. தென் ஹவுஸ் ஹோல்டு, வீட்டு வரி. தென் டேக்ஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர் வசதி இது கட்டுற வரி. இது எல்லாமே இதில் வந்து இந்த டேக்ஸில் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவார்ட்ஸ் ஆர் கிவன் டு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் பஞ்சாயத்து, எந்த பஞ்சாயத்து ரொம்ப பெஸ்ட்டாக செயல் பண்ணாலும் கவர்மெண்ட் சொன்ன எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி கவர்மெண்ட் கொடுத்த அந்த பணத்துக்குள்ள நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கிற அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்தாங்க. அண்ட் அட்மைரிங் வில்லேஜ் 850 houses were built free of cost of people in ஓடன்துறை பஞ்சாயத்து இன் கோயம்புத்தூர். ஓடன்துறை பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு கோயம்புத்தூர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 850 வீடே இல்லாதவங்க, அதாவது குடிசை வீட்டில் இருக்கவங்க, வீட்டில் இல்லாதவங்க 850 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், காசை அவங்க வீட்டை வாங்காம அவங்களோட பஞ்சாயத்து மூலமா 850 பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து அட்டைன் த லெவல் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்சி, ப்ரொவைட் த பேசிக் ஃபெசிலிட்டி. அவங்க வந்து தங்களோட தேவைகளை தங்க பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக அவங்க கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய பணம் அதை என்ன பண்ணுறாங்க கரெக்டாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறாங்க. அந்த பே பண்ண பணத்தின் மூலமாக அவங்க வில்லேஜுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுறாங்க அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க வந்து செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வில்லேஜ் காட் த ஃபாலோயிங் அவார்ட்ஸ். இந்த வில்லேஜுக்கு வந்து என்ன அவார்ட் கொடுத்தாங்கன்னா 2 அவார்ட் கொடுத்துருக்காங்க. நிர்மல் புஷ்கர் அவார்ட், பாரத் ரத்னா, ராஜீவ் காந்தி என்விரான்மெண்ட் அவார்ட். இந்த 2 அவார்டும் இந்த கிராமத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Dad, will you go for the Gram Sabha meeting which will be held tomorrow? நீங்க அந்த கிராம சபை கூட்டத்துக்கு போறீங்களா, அது வந்து எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பையன் கேட்கலாம். அப்படின்னு சொல்ல sure I will go. It is important to participate in the Gram Sabha meeting to discuss about the village development plans and take
ரெமிடியல் மெஷர், அதாவது நிச்சயமா நான் போறேன், கண்டிப்பா நான் வந்து போறேன். அங்க போய் இந்த கிராம சபை பஞ்சாயத்துல கலந்துக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அங்க போய் நம்ம கிராமத்தை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற பிளானை வந்து என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லெட்டஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. கிராம சபா இஸ் ரூட் ஆஃப் டெமோக்ரஸி. கிராம சபா கூட தான் டெமோக்ரஸிக்கே ஒரு ரூட் அப்படின்னு சொல்றாங்க, வேறு மாதிரி சொல்றாங்க. கிராம சபா மீட்டிங் must be held at least 4 times a year. கிராம சபா கூட்டம் எப்போ நடக்கணும், ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 4 தடவை ஒவ்வொரு கிராமத்தையும் இந்த கிராம சபா கூட்டம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீட்டிங் மஸ்ட் பி கண்டக்டட் பை த ஃபாலோயிங் டேட்ஸ். அதாவது இந்த மீட்டிங் எந்தெந்த டேட்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்த 4 டேட்ல இந்த கிராம சபா கூட்டம் ஒவ்வொரு வருஷமும் இந்த 4 தேதியில நடந்தாகணும்னா இது பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி, 1 May, 15 ஆகஸ்ட் அண்ட் 2 அக்டோபர். இந்த 4 தேதியில என்ன பண்ணணும், இந்த கிராம சபா கூட்டம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூட்டிஸ் ஆஃப் கிராம சபா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிராம சபாவோட டியூட்டி அப்படி என்னென்ன அப்படின்னா பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் வில்லேஜ் டெவலப்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம், வெரிஃபைங் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் வில்லேஜ் ஃபண்ட்ஸ், பிளானிங் ஃபார் ரெக்டிஃபைங் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னதான் முக்கியமான கடன்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வில்லேஜ் எப்படிலாம் டெவலப் பண்ணுறது அப்படின்றத பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். பிளான் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை வந்து செஞ்சு காட்டணும். எவ்வளோ நமக்கு இந்த இன்கம் வருது, எந்த அளவுக்கு வந்து செலவு நடக்குது, நம்ம கிராமத்துக்கு வர அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வர பணம், தென் நம்ம டேக்ஸ் வாங்குற பணம், இது மூலமாக நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இன்கம் வந்திருக்கு, நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து நோட் பண்ணிக்கணும். பிளானிங் அண்ட் ரெக்டிஃபைங் த கிராவிஸ் ஆஃப் பீப்புள். என்ன பண்ணணும், அவங்க பிளான் பண்ணி மக்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும்னு சொல்றாங்க. டவுன் பஞ்சாயத்து என்ன சொல்றாங்க, தேர் இஸ் ஆல்சோ சேம் வில்லேஜ் பஞ்சாயத்து. டவுன் பஞ்சாயத்து எப்படிதான் வில்லேஜ் பஞ்சாயத்து மாதிரியே தான், ஆனால் இது எங்க இருக்கு, டவுன் இருக்கு, அதான் வித்தியாசம். அண்ட் த பாப்புலேஷன் ரேஞ்சஸ் பிட்வீன் 5,000 to 30,000. அதாவது இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்துனா குறைஞ்சது 5,000 பேர் இருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் டவுன் பஞ்சாயத்துனா 5,000 30,000 பேர் வரை இருக்க இடத்துக்கு தான் என்ன சொல்லுவாங்க, டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. தி மெம்பர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து ஆர் எலெக்டட் இன் த சேம் வே ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. வில்லேஜ் பஞ்சாயத்து மாதிரியே தான் எல்லாமே. அவங்களையும் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறான் அப்படின்னா மக்கள் தான் டேரெக்டாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் பதவி காலம்னா 5 வருஷம் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டவுனில் வாழ்கிற எல்லா பீப்புள்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸையும் இல்லை யாரெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இந்த டவுன் பஞ்சாயத்து சேர்ந்தவங்க தான் என்ன பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனோட ஒர்க் புக்கில் இருக்க அந்த எக்ஸசைஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் வரலாம். தேங்க்யூ.